செய்தியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்மண்டல இளைஞர் அணியினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு நாளை கலைஞர் திடலில் நம்முடைய விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் நம்ம இளைஞர் அணியுடைய செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் மிக எழுச்சியாக நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்புரையாற்றி நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்க இருக்கிறார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், கழகத்தின் பொருளாளர், பாராளுமன்ற உறுப்பினர், மக்களவை குழுவினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள், கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே. நேரு அவர்கள், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள், அதேபோல் நம்முடைய கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர்கள், விருதுநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் கே.எஸ். ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர் அணியினுடைய துணை செயலாளர் தம்பி ராஜா அவர்கள் இறுதியில் நன்றி உரை ஆற்ற இருக்கிறார்கள். அதே போல் நிகழ்ச்சியிலே கழக இளைஞரினுடைய துணை செயலாளர்கள் திரு ஜோயல் அவர்கள், திரு இன்பா ராகு அவர்கள், திரு இளையராஜா அவர்கள், திரு அப்துல் மாலிக் அவர்கள், திரு பிரகாஷ் எம்பி அவர்கள், திரு பிரபு கஜேந்திரன் அவர்கள், திரு சீனிவாசன் அவர்கள், திரு ஆனந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வைக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தென்மண்டல இளைஞர் அணியினுடைய அமைப்பாளர்கள், மாவட்ட துணை அமைப்பாளர்கள், மாநகர அமைப்பாளர்கள், மாநகர கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் ஆகிய அனைவரும் இதில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த தென்மண்டல திமுக கழக இளைஞரினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு என்பது 1,00,000 பேர் நம்முடைய நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக பிரமாண்டமான அளவிலே நடைபெற இருக்கிறது. தென்மண்டலத்திலே திண்டுக்கல் துவங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய 10 வருவாய் மாவட்டங்கள், 20 கழக மாவட்டங்கள், அவற்றில் அடங்கியிருக்கக்கூடிய 58 சட்டமன்ற தொகுதியில் இருந்தும் ஒவ்வொரு ஒன்றிய, நகர, பகுதி கழக, பேரூர் கழக, கிளைக்கழக, வார்டு கழக, அவற்றுக்குள்ளடங்கி இருக்கக்கூடிய பூத் லெவல் என்று சொல்லக்கூடிய பாக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளிலும் இருக்கக்கூடிய இளைஞர் அணி நிர்வாகிகள் அனைவரும் நியமிக்கப்பட்டு, அவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் தனித்தனியாக அவர்களுக்கான அடையாள அட்டை இதுபோல் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அடையாள அட்டையை பெற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த 20 கழக மாவட்டங்களில் இருந்தும் 1,00,000 பேர் நாளைய தினம் மாலையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மிக விரிவான ஏற்பாடுகள் அவர்கள் வருவதற்கு நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும், அதே போல் நம்முடைய இளைஞர் அணியினுடைய நிர்வாகிகளும் மிக சிறப்பான வகையிலே இதில் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புவது, இந்த முழு ஏற்பாடு, இந்த தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் செய்வதற்கான முழு ஏற்பாடுகளும் அண்மையிலே தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இத்தகைய பெரு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், SOP என்று சொல்லக்கூடிய அவற்றை முழுமையாக பின்பற்றி அரசினுடைய அரசாணையினுடைய அடிப்படையில் இதற்கான எல்லா ஏற்பாடுகளும் அதனை முழுமையாக அந்த விதிமுறைகளை பின்பற்றி அந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடியவாறு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான முழுமையான அப்ரூவல்ஸ், அதற்கான அனுமதிகளும் உரிய துறைகளிலிருந்து இது முழுமையாக பெறப்பட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். போதுமான அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஏன்னா 1,00,000 பேர் வரக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்கள் எளிதாக வந்து வாகனங்களை நிறுத்தி செல்லக்கூடிய அளவிற்கு ஏற்பாடுகள், அவர்களுக்கான உணவு வசதிகள், அவர்களுக்கான குடிநீர் வசதிகள், அவர்களுக்கான கழிப்பிட வசதிகள் என்று
அனைத்து விதமான வசதிகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இரவு நேரமாக இருக்கக்கூடிய காரணமாக, ஒருவேளை மாலை வேளையில் இருக்கக்கூடிய காரணத்தால் எல்லா பகுதிகளிலும் சிறந்த முறையிலே ஒளி அமைப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் எல்லா இடங்களிலும் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எளிதாக வரவும், வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களை உள்ளே வரவழைத்து திருப்பி பாதுகாப்பாக அனுப்புவதற்கு எல்லா வகைக்குமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவ துறை சார்ந்து அவங்க மருத்துவமனைகளிலிருந்து தனியாக டீம் போட்டு ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறாங்க. மற்றபடி தீயணைப்பு துறை போன்றக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாநாட்டுக்கு எல்லா விதமான வகைகளிலும் மிகச்சிறப்பான வகைகள் என்னென்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், இவ்வளோ பெரிய கூட்டம் வருகிற போது ஒரு சிறு விஷயமும் அசம்பாவிதமும் இல்லாத வகையில் மிகச்சரியான வகையிலே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு முழுமையான வகையிலே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய தென்பகுதிக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மண்டல மாநாடு நிகழ்த்த நிர்வாகிகள் சந்திப்பு பார்த்தீங்கன்னா, நிர்வாகிகள் சந்திப்பு அதுவே 1,00,000 பேர் வரக்கூடிய இளைஞர் அணியினுடைய அந்த நிர்வாகிகளுடைய அமைப்பே தென்மண்டலத்தில் இந்த 10 வருவாய் மாவட்டங்களில் மட்டும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 1,00,000 பேர் வருகிறார்கள். அவர்களை மட்டுமே அழைத்து நாம் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம். அதுவே மாநாடு போல அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திலே இதை நடத்துவதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்தது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. எனவே அத்தகைய ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பினை விருதுநகர் மாவட்டத்திற்கு நடத்துவதற்காக வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய இளந்தலைவர், மதிப்பிற்குரிய கழகத்தின் இளைஞரணி செயலாளர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே மிகச்சிறப்பான இந்த ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அனைவரும் அதற்கான மாவட்ட கழக செயலாளரும், மாண்பு அமைச்சர் பெருமக்களும், இளைஞரணியினுடைய நன்றிமார்களும், கழகத்தினுடைய அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் எல்லா மாவட்டங்களிலும் மிக உற்சாகமான அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாளை மாலை சுமார் 5 மணி அளவில் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் மாநாட்டு திரளுக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அவரோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னணியினரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சந்திப்பு நிகழ்ச்சி அமைய இருக்கிறது. செய்தியாளர் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு பெருமை தர வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேர்தல் வரக்கூடிய இந்த தேர்தலை ஒட்டி இது பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த இளைஞர் அணியினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு என்பது ஏற்கனவே வட மாவட்டங்களை உள்ளடக்கி வடக்கு மண்டலத்தினுடைய சார்பில் திருவண்ணாமலையில் மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குடன் தேவா வேலு அவர்களுடைய ஏற்பாட்டில் மிகச் சிறப்பாக அது நடைபெற்றது. வடக்கு மண்டலத்தை தொடர்ந்து மகளிருக்கான வெல்லும் தமிழ் பெண்கள் என்கின்ற அந்த கூட்டங்கள் உங்கு மண்டலத்திலும் டெல்டாவிலும் நடைபெற்றிருக்கிறது. இப்போது தென்மண்டலத்திலே இளைஞரணிக்கான இந்த நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இது தேர்தலை ஒட்டி மிகப்பெரிய ஒரு செய்திகள் இருக்கும். தேர்தலை ஒட்டி நடைபெறக்கூடிய எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. எனவே தலைவர் அவர்கள் கலந்து கொள்வது இந்த தேர்தல் காலத்தை ஒட்டி எந்த முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை மறுக்க முடியாது. அது என்ன முக்கியத்துவம் பெறுகிறது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்தியை சொல்கிறார்கள், குறிப்பாக இளைஞரணிக்கும் நாட்டு மக்களுக்கும் எத்தகைய செய்தியை முதலமைச்சரும் நம்முடைய துணை முதலமைச்சரும் தெரிவிக்கிறார் என்பதை நாளைய தினம் நீங்கள் மாநாட்டு மேடையில் அறியலாம். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு எல்லா மாவட்டங்களுக்கும் இப்போது சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பகுதிக்கு வர வேண்டியது ராமநாதபுரத்தில் என்பது நடைபெற இருந்தது. இந்த மாநாட்டு விடை எல்லாம் இருக்கக்கூடிய காரணம், அண்மையிலே முதலமைச்சருடைய காரைக்குடி வருகையை முன்னிட்டு அது ஒத்தி வைத்திருக்கிறோம். வரக்கூடிய 10ஆம் தேதி அது ராமநாதபுரத்தில் நடைபெற இருக்கிறது. அப்போது நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை, தங்களுடைய எதிர்பார்ப்புகளை தெரிவிக்க இருக்கிறார்கள். அதனை ஒட்டி எல்லா தரப்பும் கொண்டாடக்கூடிய நம்முடைய தேர்தல் தயாரிப்பு அந்த அறிக்கையினுடைய தயாரிப்பு குழுவினுடைய தலைவர் அவர்கள் நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி
கருணாநிதி அவர்கள் தெரிவித்திருப்பதைப் போல அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் அறிக்கையாக அது அமையும். தேர்தல் ஒட்டி வர இடைக்கால பட்ஜெட்ல தேர்தல் ஒட்டி ஒரு அறிவிப்புகள் இருக்குமா? இந்த பட்ஜெட் எப்படி சார் எல்லாருக்கும் பட்ஜெட் ரகசியங்களை இவ்வாறு வெளியிட்டு பேசக்கூடாது. எனவே இந்த செய்தியாளர் சந்திப்பை நான் விருதுநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் என்ற வகையிலே நடத்துகிறேனே அல்லாமல் பட்ஜெட் பொறுத்திருங்கள். பட்ஜெட்டுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பட்ஜெட்டிலே அறிவிக்கும். அதை தான் ஏற்கனவே சொல்லிட்டோமே. நாங்கள் என்ன அறிவித்திருந்தோமோ அதை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அவர்கள் அறிவித்தார்கள். இது வேறு ஒன்றும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களை நீங்கள் அப்போதே அப்படி காப்பி எடுத்து விட்டீர்கள் என்ற விமர்சனங்கள் எல்லா தரப்பிலும் இருந்து வந்தது. கட்சி சாராதவர்கள் கூட அதை குறிப்பிட்டு சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லத்தான் முடியும், செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் செய்ய முடியும். திமுகவால நிதிநிலையை சரியா பராமரிக்க முடியாதனாலதான் சில திட்டங்களை நாங்க கடைசியா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க தான் சொன்னீங்களே, அதே முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சியோட தலைவர் சொன்னாரு, நீங்க இந்த திட்டத்தையே மகளிர் உரிமையத்தையே கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. அவர் தானே சொன்னாரு. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்தது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருந்தக்கூடிய 1,13,00,000 தாண்டி இப்போது 1,30,00,000 பேருக்கு கூடுதலாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற போது இதை எப்படி நாங்கள் நடத்த முடியலைன்னு அவர் சொல்றாரு. அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதோடு கூடுதலாகவே இப்போது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அவர் வலிந்து சொல்வது அவர் சொன்னதே இப்போ அவர் கான்ட்ராடிக்ட் பண்ணி சொல்லிடுவோம். அந்த முதலமைச்சருடைய பயண திட்டத்தை பொறுத்து அமைகிறது. இந்த பயண திட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் கருதுகிறேன். ஆனால் திறந்தவெளி அருங்காட்சியகம் எல்லா விதத்திலும் திறப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய தேதியினை பெற்று அவர் முதலமைச்சருடைய அலுவலகம் அதை முடிவு செய்யும். மாநிலங்களவையில் பிரதமர் மோடியை தாக்க முயன்றாலும் சபாநாயகர் அதனால தான் அவரை நான் வர வேணாம்னு சொன்னோம் ஒரு பேச்சு இருக்க சர்ச்சையாக இருக்காது. இல்லை, அது போன்ற கருத்துக்கள்லாம் யாரும் ஒரு பிரதமரை போய் தாக்குவதற்கு முற்படுகிறார் என்று சொல்வது என்பதெல்லாம் அதீதமான கற்பனை. காரணம், ஒரு பிரதமர் அவையிலே இருக்கிறார். எனவே அவையிலே அவையினுடைய மரபு நடவடிக்கைகளை குறித்து அவர்கள் பேசுகிறாங்க ஒழிய அவரை சூழ்ந்து கொண்டு தாக்குவதற்கு முற்படுகிறார்கள் என்று சொல்வது என்பது என்னை பொறுத்த மட்டுமே சற்று அதீதமான கற்பனையாக எனக்கு திருப்பரங்குன்றத்திற்கு